போர் வீரர்கள் நினைவிடத்தில் பிரதமர் மோடி மரியாதை செலுத்தி வருகிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடியின் திட்டம் என்ன? டெல்லியில் உள்ள தற்பொழுது போர் நினைவிடத்தில் தற்பொழுது பிரதமர் மோடி மரியாதை செலுத்தி வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. முதற்கட்டமாக ராஜ்காட்டினுடைய காந்தி சமாதி, அதன் பின்னர் சத்தைப் பாட்டேலில் உள்ள வாஜ்பாயினுடைய நினைவிடம், தற்பொழுது போர் நினைவு சின்னம் ஆகிய இடங்களில் மரியாதை செலுத்திவிட்டு அடுத்த கட்டமாக மிக முக்கியமாக பாஜகவுடைய மூத்த தலைவர்களுடனான ஒரு ஆலோசனை என்பது அவருடைய இல்லத்தில் நடைபெற உள்ளதாகவும், சுமார் 10 மணிக்கு மேல் பாஜகவுடைய தேசிய தலைவர் JP நட்டா, அமித்ஷா உள்ளிட்டோர் யாரெல்லாம் அதிகாரப்பூர்வமாக அமைச்சர்களாக பொறுப்பேற்க உள்ளார்கள் என்ற ஒரு பட்டியலை ஜனாதிபதி திரௌபதி முர்முவிடம் வழங்குவதற்காக செல்ல உள்ளனர். அந்த பட்டியல் பொறுத்தவரையில் பாஜக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகளை சேர்ந்த 15 பேர் இன்று அமைச்சர்களாக பொறுப்பேற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த 17 பேர் அடங்கிய பட்டியல் அதிகாரப்பூர்வமாக இன்று காலை 10 மணிக்கு மேல் ஜனாதிபதியிடம் வழங்கப்படும் எனவும், அதன் பிறகு கூட்டணி கட்சி தலைவருடைய ஆலோசனை என்பது சுமார் 12-15 மணி அளவில் JP நட்டாவுடைய இல்லத்தில் நடைபெறும் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இன்று பிற்பகல் 4 மணி முதலேயே ஜனாதிபதி மாளிகையில் விருந்தினர்கள் வர தொடங்கி விடுவார்கள். மாலை நடைபெறவுள்ள பதவியேற்பு விழாவை பொறுத்த அளவில் சுமார் 7:15 மணிக்கு பதவியேற்பு விழாவானது நடைபெறும் என்றாலும், அதற்கு முன்னதாக சிறப்பு விருந்தினருடைய வருகை உள்ளிட்ட அனைத்து நிகழ்வும் நடைபெற உள்ளது. அதன் ஒரு கட்டமாக தற்பொழுது டெல்லியில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் பிரதமர் மோடி மரியாதை செலுத்தி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.